चलो ए प्यारा अजीजो चलो। शुरू से मजालिस ने आबाद कर जो, दिलों ने हयूला सी आजाद कर जो। मुहिब्बों ने हर वक्त इमदाद कर जो, बुकान मातम नो इरशाद कर जो। யார் இந்த போரா முஸ்லிம்கள்? போராக்கள் என்பவர்கள் ஷியாக்களில் ஒரு பிரிவான இஸ்மாயிலியா என்னும் பிரிவை சார்ந்தவர்கள். ஷியாக்களின் 12 இமாம்களில் 6வது இமாமான ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணத்திற்கு பின் ஷியாக்களின் சிலர் அவரின் மூத்த மகன் மூசா என்பவர்தான் இனி எங்கள் தலைவர் இமாம் என்பதாகவும், மற்றொரு சாரார் அவரின் இன்னொரு மகன் இஸ்மாயில் என்பவர்தான் இனி எங்கள் தலைவர் இமாம் என்பதாகவும் கருத்து வேறுபாடு கொண்டனர். அந்த நேரத்தில் இஸ்மாயில் என்பவரை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் இஸ்மாயிலியா என்று அழைக்கப்படுகின்றனர். இது இஸ்மாயிலியா குழுவினர்களே 3 பிரிவினர்களாக காணப்படுகின்றனர். முதலாவது பிரிவினர் தரூஸ் என்பதாகவும், இரண்டாவது பிரிவினர் போரா என்பதாகவும், மூன்றாவது பிரிவினர் ஆகானியா அல்லது நிசாரியா என்ற பெயரிலும் வாழ்ந்து வருகின்றனர். இம்மூன்று பிரிவினருமே தமது தலைவர்களுக்கு தெய்வீக தன்மை உண்டு என்பதாகவே நம்புகின்றனர். இந்த போராக்கள் என்போர் ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டில் இஸ்மாயிலியாக்களின் தலைவரான முஸ்தன்சிர் என்பவர் மரணத்திற்கு பின் அவரது புதல்வரான முஸ்தஅலி என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட வழிகட்ட சிந்தனையாளர்கள் ஆவர். இவர் தனது சகோதரர் நிசார் என்பவரை கொலை செய்து ஆட்சியை கைப்பற்றினார். அந்த வகையில் போரா என்பதன் கருத்து என்னவென்றால், குஜராத் பகுதியில், இந்திய நாட்டில் குஜராத் பகுதியில் பேசக்கூடிய மொழியில் வியாபாரிகள் என்பதாகவும், அரபு மொழியில் போஹாராக்கள் என்று அழைக்கப்படுகிறார். இந்த போராமுஸ் என்பவர்கள் தற்போதைய உலகில் 2 பிரிவினர்களாக காணப்படுகின்றனர். ஒன்று தாவூதி போராக்கள் என்பவர்கள் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் அதிக அளவில் காணப்படுகின்றனர். இவர்களின் தலைமையகம் இந்தியாவும் பாகிஸ்தானுமே இருக்கிறது. இவர்களின் தலைவரான கலாநிதி முபல்லல் சைஃபுத்தீன் காணப்படுகிறார். இவர் ஹிஜ்ரி 1365 பிறை 20 ரமலான் மாதத்தில் புதன்கிழமை பிறந்தவராவார். கலாநிதி முஃபல்லல் சைஃபுத்தீன் என்பவர் மிஸ்ரில் உள்ள அஜ்ஹர் பல்கலைக்கழகத்தில் கற்று கலாநிதி பட்டம் பெற்றவராவார். தற்போது இந்தியாவில் மும்பையில் வாழ்ந்து வருகிறார். இவர்களில் 2வது பிரிவினர் தான் சுலைமானியா போராக்கள். இவர்களின் தலைமையகம் யமனின் தெற்கு பகுதியில் காணப்படுகிறது. பொதுவாக போரா முஸ்லிம்களை பற்றி பார்க்கின்ற போது உலகில் மிகவும் செல்வந்தர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். இப்படியாக செல்வந்தர்களாக வாழ்வதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், ஷியா சமூகத்தில் ஜகாத் கொடுப்பதை போன்றே ஹும்ஸ் என்னும் ஒரு நடைமுறை இவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அதாவது ஹும்ஸ் என்பது வியாபாரத்தில் கிடைக்கின்ற லாபத்தில் 5இல் 1 பங்கினை தாங்கள் பின்பற்றுகின்ற இமாம்கள் இடத்தில் கொடுக்க வேண்டும். அப்படியாக கொடுக்கும் பங்கினை இமாம் அவர்கள் அதனை பள்ளிவாசல்களில், மதரசாக்களில், தொழில் வாய்ப்பினை எதிர்பார்த்து முதலில்லாமல் இருப்பவர்களிடம், படிக்கின்ற மாணவர்களிடம், பொது அமைப்புகள் என பங்கிட்டு அதை இரட்டிப்பாக தங்கள் சமூகத்துக்கே பயனுள்ளதாக ஆக்குவார். அதாவது போரா என்கிற வழிகட்ட சிந்தனையாளர்கள் மூலம் இந்தியாவில் இக்குழுவினர்களின் சனா தொகை தோராயமாக 10,000 முதல் 12,000 வரை உட்பட்டதாக கணிக்கப்படுகிறது. இவர்களின் கொள்கை எமது கொள்கைக்கு முற்றிலும் வேறுபட்டதாக காணப்படுகிறது. நாங்கள் தொழக்கூடிய இடங்களில் இவர்கள் தொழமாட்டார்கள். அப்படி தொழும் சந்தர்ப்பம் கிடைத்தால் அதனை ஒரு பாவத்திற்கு தண்டனையாக கருதுவார்கள். அதேபோன்று உலகளவில் இந்த போரா முஸ்லிம்களை இயக்கக்கூடியவர்களாக யூதர்களே காணப்படுகிறார்கள். இவர்களின் அடையாளம் என்னவென்றால், நீண்ட தாடி, 3 வகை அணிகலங்கள் உடன் ஜிப்பா அணிந்தவர்களாக காணப்படுவார்கள். இவர்களிடம் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு வகை மக்கன்னாவை அணிவித்தவர்களாக இருந்தார்கள். பெண்களால் தயாரிக்கப்பட்ட தங்க நூட்களால் ஆன ஒரு வகை தொப்பியையே இவர்கள் அணிவார்கள். இவர்களுடைய வளமை, இவர்கள் தொழில் வளத்திலும் சரி, தங்களின் இருப்பிடத்திலும் சரி, தங்களின் செல்வாக்கை காட்ட வேண்டும் என்பதற்காகவே இவ்வகை தங்கத்தாலான நெய்யப்பட்ட தொப்பிகளை அணிகிறார்கள். ஒவ்வொரு நாட்டில் இருக்கும் போரா முஸ்லிம்கள் அந்த நாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் தனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று அடிப்படை மக்களோடு மக்களாக இருந்து நல் எண்ணத்தை பெற வேண்டும் என்பதே இவர்களின் தலைவரான இமாம் அவர்களின் தலைமையான கட்டளையாகும். அதுபோல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாட்டில் தங்களுடைய மொத்த குழுவையும் காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த தாவூதி போராக்கள் முஸ்லிம்கள் மொத்த மக்கள் தொகையும்
ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாட்டில் முஹர்ரம் மாதம் 1 முஹர்ரம் மாதம் 10 வரை தங்களுடைய பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டிக்காட்டுவார்கள். இதுவும் அவர்களுடைய தலைமையான கடமையாகும். இவர்கள் இந்த வருடம் சென்னையில் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட போரா முஸ்லிம்கள் ஒன்று கூடி இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இந்தியாவிலே இந்த போரா முஸ்லிம்கள் குஜராத் வழி வந்தவர்களாக, குஜராத் மொழி அறிந்தவர்களாக, குஜராத் மொழியோடு சேர்த்து அரபி கலந்தவர்களாக பேசியதோடு மட்டுமல்லாமல் இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களையும் தீவிர ஆதரவாளர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 73 கெட்ட வழிகட்ட கூட்டத்தில் இவர்களும் ஒருவராக இருக்கிறார்கள். இவர்களின் மக்கள் தொகை, இவர்களின் சமுதாயத்திற்காக இவர்கள் பாடுபடுவதில் தவறில்லை. ஆனால் இவர்கள் முன்னேற்றத்திற்காக பிற கொள்கையுடைய முஸ்லிம்களை பாதிக்கும் வண்ணம், பிற தங்களுடைய சமுதாயத்திற்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வக்ஃபு வாரிய சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஆதரவு தெரிவித்ததன் மூலமே, இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பதன் மூலமே இவர்களின் சுயரூபத்தை இந்திய முஸ்லிம் ஜமாத், சுன்னத் ஜமாத்தினர்கள் தெரிந்திருப்பார்கள். ஆக சகோதரிகளே, சகோதரர்களே, ஓற்றிரை கொள்கை கொண்ட முஃமின்களே, நம் அனைவரும் அல்லாஹ் இப்படியான வழிகட்ட சிந்தனையாளர்களை விட்டும் பாதுகாப்பானாக. ஆமீன். அதே போன்று இந்த பதிவை அனைத்து மக்களிடத்திலும் பகிர்ந்து அவர்களையும் விழிப்புணர்வுடன் செய்து இப்படியான வழிகட்ட சிந்தனையாளர்களை விட்டு எங்களையும், எங்கள் குடும்பத்தினரையும், எங்கள் குழந்தைகளையும் வல்ல ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக. மேலும் நம் அனைவரும் ஓரிரை கொள்கையில் ஒற்றை கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கும் நல் வாய்ப்பை நம் அனைவருக்கும் வல்ல ரப்புல் ஆலமீன் தந்து அருள் பாவிப்பானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.